வணக்கம். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க. எக்ஸலை மாஸ்டர் பண்ணி நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் பார்ட் 2 இந்த வீடியோ டைட்டில். இதில் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது எக்ஸலில், அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு முன்னாடி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரி Vlookup வச்சு எப்படி டேட்டா ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிவட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பயங்கரமாக நினச்சி பயந்துடாதீங்க. ஈஸி தான், நம்ம கூடவே போகலாம். ஸோ ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எக்ஸல் பார்ட் 1 பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் டெஃபினிஷன், அக்கௌண்ட்ஸ் டேர்ம்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு 3 வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு சாம்பிள் டேட்டா. ஸோ ஸ்வேதா அண்ட் சன்ஸ் நான் ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அக்கௌண்டிங் வேர்ல்டில் போனீங்கன்னா கிளைண்ட் உங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களை அக்கௌண்ட்ஸ் போட சொல்லிடுவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், டேக்ஸ் வேறு ஏதாவது டாபிக் நான் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Super. So pass the journal entries in the books of Shweta and Sons for the month of January 23. So 1st January 23 business ஆரம்பிச்சிருக்காங்க. டெபாசிட் பண்ணியிருக்காங்க கேஷை பேங்க்கில். ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்துருக்காங்க. யுவராஜ் கிட்டேருந்து மஷினரி வாங்கியிருக்காங்க. விவேக் கிட்டேருந்து ஃபர்னிச்சர். சங்கீதாக்கு குட் சேல்ஸ், சங்கீதா ரிட்டர்ன்ஸ், குட் சோல்ட், பாட் குட்ஸ், இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜேர்னல் என்ட்ரி டெஃபினிஷனில் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்டிங்கை தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ புது ஷீட் கிரியேட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் F11, புது ஷீட் கிரியேட் ஆகிடும். இந்த ஷீட் பேரை மாற்றுங்க. COA, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் Shweta and Sons. Chart of accounts in the books of Shweta and Sons for the month of January 23. சார் முன்னாடி ஷீட் பின்னாடி ஷீட் போகிறதுக்கு ஷார்ட்கட் என்ன சார்? கண்ட்ரோல் பேஜ் அப், கண்ட்ரோல் பேஜ் டவுன். நீங்கள் இப்போ இந்த கூகுள் க்ரோம், மைக்ரோசாஃப்ட்லாம் ஃபேஸ்புக் ஒரு டேப்பில், இன்ஸ்டாகிராம் ஒரு டேப்பில், லிங்க்டின் ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க. அதை நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறீங்கல்ல மவுஸில் கிளிக் பண்ணி, அதுக்கும் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பேஜ் அப், கண்ட்ரோல் பேஜ் டவுன். உங்கள் பக்கத்து டேபுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் சார்? அக்கௌண்ட் ஹெட் என்ன குரூப்பில் இருக்கும், என்ன சப் குரூப்பில் இருக்கும், சப் குரூப். சார் சப் குரூப்னா என்னது சார்? ஸ்கெடியூல் 6ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ஹெட்டிங்ஸ் எந்தெந்த சப் குரூப்பில் கடைசியில் டிஸ்பிளே ஆகணுன்றதை. அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். என்னென்ன அக்கௌண்ட்ஸை தரப்போம்? ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட். குரூப் என்ன சார்? பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே. சப் குரூப் சார் கரண்ட் அசெட்ஸ், equity and non-current liability. Equity, cash and cash equivalents. சார் இந்த பேர்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க சார்? ஸ்கெடியூல் 6 ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் வந்தீங்கன்னா இந்த பேரெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கடுத்து ஜேர்னல் போடலாமா? ஷிஃப்ட் F11, ஃபஸ்ட்டு ஷீட் பேரை மாற்றிடுங்க. ஜேர்னல்ஸ், date, account head, debit, credit, narration. சார் நரேஷன் 100% இம்பார்ட்டன்ட். நரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது. ஸோ டேட் என்னது சார்? 1st Jan 23. கிரெடிட்டும் அதே டேட்டா. அக்கௌண்ட் ஹெட் கேஷ் டெபிட் ஆகுமா சார்? அசெட்ஸ் ஏறுது. கேபிட்டல் கிரெடிட் ஆகுமா சார்? லையபிலிட்டி ஏறுது. அமௌண்ட் இந்த கொஷின்லேருந்து லிங்க் பண்ணிடலாமா சார்? டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவல் பீயிங் கேபிட்டல் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் டச் OI. ஸோ கரெக்டாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் இப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாமா? டெபாசிட்டட் இன் பேங்க். சார் பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும். கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் எதில் சார் வரும்? பேங்க் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே சார் வரும்? கேஷ் இதில் இருக்கோ அதுலேயே தான் வரும். ஸோ என்ன டேட் சார்? 2/1/23. பேங்க் அசெட் ஏறுது சார். ஸோ அந்த அசெட்டை டெபிட் பண்ணணும் சார். கேஷ் அக்கௌண்ட் குறையுது சார். அந்த அசெட்டை கிரெடிட் பண்ணணும் சார்.
இதுக்கடுத்து 3123 பர்ச்சேஸ் மெஷினரி ஃப்ரம் யுவராஜ். 3123 பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃப்ரம் யுவராஜ். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்னு ஒன்று திறக்கணும் சார். சார் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஏன் திறக்கல சார்? இந்த பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பர்பஸ்க்காக ஸ்வேதா அண்ட் சன்ஸ் மெஷினரியா? மெஷினரி வாங்க வைக்க போகிறாங்களா? இல்லை, மெஷினரி வந்து அவங்க பர்பஸ்க்காக, அவங்க ஃபர்தர் எக்கனாமிக் பெனிஃபிட் அதுலேருந்து எடுக்க போகிறாங்க. அந்த மெஷினரிலேருந்து குட்ஸ் ப்ராசஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து அசெட், யுவராஜ் அக்கௌண்ட். சார் யுவராஜ் தான் காசு பே பண்ணிட்டாங்களே, எதுக்கு திறக்கணும்? ஆமாலும் திறக்கணும் சார், ஏன்னா ஜிஎஸ்டிக்கும் உங்களுக்கு வந்து கிளைண்ட் டேட்டா பூரா தேவை. மெஷினரி அக்கௌண்ட் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸில் ஃபிக்ஸட் அசெட்ஸ். யுவராஜ் அக்கௌண்ட் வந்து கரண்ட் லையபிலிட்டி, கரண்ட் லையபிலிட்டியில் அதர் பேயபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் இல்லை சார், அதர் பேயபிள்ஸ். மெஷினரி அக்கௌண்ட் டெபிட், யுவராஜ் அக்கௌண்ட் கிரெடிட். மெஷினரி பர்ச்சேஸ் போதும் சார். இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் யுவராஜுக்கு பேமெண்ட் பண்ணுறோம்ல சார், அந்த பேமெண்ட்கான என்ட்ரியும் 1,50,000 சார். பேங்க்கில் 1 lakh தான் இருக்குது, தர முடியுமா? கேஷில் தான் தர முடியும், கேஷ் தான். யுவராஜ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் 1,50,000, 1,50,000 பேமெண்ட். சூப்பரா சார். நெக்ஸ்ட், bought furniture from Vivek. So furniture account. நீங்கள் எல்லாரும் என்னுடைய போட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் ஷீட்டை செக் பண்ணிக்கோங்க, எல்லா என்ட்ரிஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. சரி, சூப்பர் சார். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு, ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன், அனலைசிங், வெரிஃபிகேஷன், ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பேப்பர் அண்ட் பென் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பண்ணும்போது லெட்ஜர் அப்படின்னு போட்டுட்டு எல்லா லெட்ஜர்ஸில் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸில் அனலைஸ் அண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் P&L ரிப்போர்ட் பண்ணுவீங்க. பட் எக்ஸலில் நம்ம ஜேர்னல் போட்டதுக்கப்புறம் இந்த மீதி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலாலேயே முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் உங்கள் டோட்டல் கரெக்டாக இருக்கா. ஸோ சம் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், உங்களது எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் ஷிஃப்ட் அமுக்கிட்டே கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். ஸோ ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோ சம்க்கு ஷார்ட்கட் வந்து ஆல்ட் ஈக்குவல் டு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணுது, ஏன்னா மேலே கேப் இருக்குன்ட்டு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டே மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ரேஞ்சும் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட். ஸோ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா
Vlookup அப்படின்னு ஒரு ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த வேரியஸ் அக்கௌண்ட் ஹெட்ஸில் டெபிட் கிரெடிட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் கடைசியில் பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் தான் குரூப் ஆக போகுது. ஆஸ் பர் த ஹெட்ஸ் நம்ம ஏற்கனவே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த ஹெட்ஸில் தான் வரப்போகுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆல் டச் ஒய், பார்டர் ஆல் டச் பிஏ, ஃபஸ்ட் பார்டர் ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ வந்து போல்டன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு ஜேர்னல்ஸில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 3 காலம் ஆட் பண்ணிப்போம். நமக்கு அந்த குரூப் சப் குரூப் தேவை. ஹெட்டிங் கொடுங்க, குரூப் சப் குரூப் சப் குரூப். ஸோ Vlookup ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் சினாரியோ. நீங்கள் எந்த கேஸ் சினாரியோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுது. இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது, ஒரு டேபிளில் சில டேட்டா இருக்குது, இன்னொரு டேபிளில் அந்த டேட்டாவோட சில காலம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இங்கே அந்த அக்கௌண்ட் ஹெட் இருக்குல்ல, இங்கேயும் அந்த அக்கௌண்ட் ஹெட் எல்லா இடத்துலையும் வருது. ஸோ இந்த குரூப் சப் குரூப் இமேஜின் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இதுதான் உங்களோட இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கேஷ் வருதோ அங்கங்கெல்லாம் எனக்கு இந்த பேலன்ஸ் ஷீட், கரண்ட் அசெட்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ் இது வரணுன்றது தான் நம்ம பர்பஸ். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது தான் நம்மளோட பர்பஸ். ஸோ ஸ்டார்ட் எப்படி பண்ண போகிறோம்னா, இஸ் ஈக்குவல் டு Vlookup Vlookup. ஸோ VL நம்ம சொன்ன கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரியுதா Vlookupன்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நோட்டீஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இது கீழே வந்த உடனே டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்துடும். Vlookup இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக லுக்கப் வேல்யூ அப்படின்னு கேட்குதா. லுக்கப் வேல்யூனா எதை நம்ம தேடுறோம், வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். நம்ம வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட் இந்த காலமில் இந்த ரோ இந்த செல்லில் என்ன இருக்கோ இதை நம்ம தேட போகிறோம். ஸோ இந்த செல் லெஃப்ட் ஆரோ கமா. அதுக்கடுத்து டேபிள் அரே. டேபிள் அரேனா எங்கே இருக்குது உங்கள் டேபிள், எந்த டேபிளில் தேடுறீங்க. நான் இந்த டேபிளில் தேடுறேன். இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். இந்த டேபிளில் காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலம் வேல்யூ உங்களுக்கு வேணும். ஸோ நம்ம இது ஃபஸ்ட் காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து குரூப் வேணும். ஸோ செகண்ட் காலம் வேணும். அந்த இண்டெக்ஸ் நம்பர் 2 கமா கடைசியில் ட்ரூ ஃபால்ஸ் நம்ம 0 போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்என் வந்துடும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு Vlookup எதை நம்ம தேடுறோம், எங்கே நம்ம தேடுறோம், அதில் எத்தனாவது காலம் வேணும். நமக்கு தேர்ட் காலம் வேணுன்றதுனால தேர்ட். இன்னொரு தடவை இஸ் ஈக்குவல் டு Vlookup எதை நம்ம தேடுறோம், எந்த டேபிளில் நம்ம தேடுறோம், எந்த காலம், வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார், வேர் யூ ஆர் லுக்கிங் ஃபார், காலம் நம்பர். அவ்வளவுதான். ஸோ சார் இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக வந்துருமா? ஆமாம் வந்துடும். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை காப்பி பண்ணோன்னா அந்த ஃபார்முலா ரோவும் ஜம்ப் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா B5 A4 to D19 இருக்கா, இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணால் B6 இது நமக்கு ஜம்ப் ஆகணும். ஆனால் டேபிளும் ஜம்ப் ஆகுது. ஸோ இது நீங்கள் கீழே வரைக்கும் போட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆகுனா இங்கே டேபிள் விட்டே வெளில போயிடும். A33 to 34 இந்த ரேஞ்ச் வந்துடும். இந்த ரேஞ்ச் நம்ம டேபிள்லேயே இல்லை. ஸோ தப்பாயிடும். இதனால் என்ன பண்ணோம், ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த செல் நமக்கு ஜம்ப் ஆக வேண்டாமோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ரோ காலம் முன்னாடி வந்துட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரோ நம்பருக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன், காலமுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் வரும். இதனால் நீங்கள் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது மாறவே மாறாது. ஸோ ஜம்ப் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், இங்கே ஃபில் பண்ணுங்கள், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட். இப்போ உங்கள் டேட்டா ஓரளவுக்கு ஃபுல் டேட்டா உங்களது ரெடி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சில ஹேஷ் வரும்போது பயப்படாதீங்க, உங்கள் டேட்டா காலியால் செல் குட்டியாக இருக்குன்றதுனால தெரியல. செல்லை பெருசு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நம்ம டேட்டா ஆகிடுச்சு. இதையும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணலாம். ஆல் பார்டர்ஸ். சார் இதோட வேலை முடிஞ்சதா? இல்லையே சார், இது வெறும் டேட்டா தான் பிக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் மெயின் இதுவே. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இருக்குது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ், இந்த குரூப்போட டோட்டல் டெபிட்ஸ், டோட்டல் கிரெடிட்ஸ், இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக லெஜரில் பண்ணுறீங்க. இதை ஆட்டோ சம்மாக நம்ம வந்து எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் த்ரூ யூஸிங் அ பிவட் டேபிள். ஸோ பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ். உங்களோட காலம்ஸ் இருக்குல்ல, இந்த காலமில் ஹெட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலமை உங்களோட ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். ஹெட்டர்ஸோட இன்சர்ட் பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். நியூ ஷீட்டில் வேணுமா இல்லை இதே ஷீட்டில் உங்களுக்கு எங்கேயாவது வேணுமா அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சார் பிவட் டேபிளுக்கு ஷார்ட்கட்டே சொல்லலையே, அதுவும் சொல்லிடலாம். ஸோ ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃபுல் டேபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+8. உங்களோட ஃபுல் டேபிள் செலக்ட் ஆகிடும். Alt+N+V+T பிவட் டேபிள் வரும். என்டர். ஸோ உங்களோட பிவட் டேபிள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே ஒரு பிவட் டேபிள் வரும். இங்கே உங்களுக்கு சில ஃபில்டர்ஸ் வரும். உங்களுக்கு எந்த ஃபில்டர்ஸ் எங்கே வேணுமோ, காலமில் என்ன வேணும், ரோஸில் என்ன வேணும், வேல்யூஸில் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.
இந்த சாம்பிள் கேஸ் எடுத்து செய்யுங்க. மீதி சில ப்ராக்டிஸ் செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் குரூப் வேணும். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம் என்ன, P&L ஐட்டம் என்ன. பிளாங்க்ஸ் அப்படின்னு வருதுன்னா நம்ம டேட் ரேஞ்சில் எங்கேயோ பிளாங்க் டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரோ செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால பிளாங்க்ஸும் வருது. ஸோ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதை கூட மாற்றலாம். ஸோ இங்கே உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் அனலைஸில் வந்துட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம டேட்டாவை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ பிளாங்க் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் ஷீட் P&L அதுக்கு கீழே சப் குரூப் கரண்ட் அசெட்ஸ் என்ன இருக்குது, லைபிலிட்டி என்ன இருக்குது, நான் கரண்ட் லைபிலிட்டி என்ன இருக்குது, நான் கரண்ட் அசெட் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இன்கம் என்ன இருக்குன்னு எனக்கு கிளாசிஃபிகேஷன் வேணும். சப் குரூப் ஸ்கெடியூல் 6 கொடுத்துருக்க ஃபார்மேட் படி எனக்கு அது வேணும். டெபிட் அண்ட் கிரெடிட் எனக்கு வேல்யூஸில் வேணும். சம் ஆஃப் டெபிட், சம் ஆஃப் கிரெடிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் ஷீட் P&L ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் வந்து ஜேர்னல் என்ட்ரி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஆனால் சார் இது என்ன டெபிட் கிரெடிட் 2 இருக்குது, நமக்கு தேவை டிஃபரன்ஸ். ஸோ நம்ம டிஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு B4 - C. இதை காப்பி பண்ணிங்க அப்படிங்கன்னா இதுதான் உங்களோட லெஜரோட வேல்யூஸ். ஸோ பாசிட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் டெபிட் பேலன்ஸ், நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் கிரெடிட் சைட் பேலன்ஸ். சார் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் டு லைபிலிட்டியும் டேலி ஆகணுமே, டோட்டல் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் இங்கே டேலி ஆகுது. ஆனால் ஒரு 10,000 இங்கே P&L டிஃபரன்ஸ் வருது, இங்கே பேலன்ஸ் ஷீட் குரூப்பில் டிஃபரன்ஸ் வருது. என்னது இந்த 10,000? இதுதான் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதணும். ஸோ இந்த 10,000 என்னது அப்படின்னு கரெக்டாக கமெண்ட்ஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் நான் தரேன். ஓகேவா? ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ கிரேட் டே.